இப்போது கிடைத்திருக்க ஒரு முக்கிய செய்தி, பிரேக்கிங் நியூஸ். டெல்லி சட்டசபை தேர்தலிலே ஆம் ஆத்மி கட்சி படுதோல்வியை சந்தித்திருக்கிறது. 70 தொகுதிகளில் கொண்ட சட்டப்பேரவையிலே 48 தொகுதிகளில் பாஜக முன்னிலையில் இருக்கிறது. ஆம் ஆத்மி கட்சி 22 தொகுதியில் முன்னிலையில் இருக்கிறது. காங்கிரஸ் 0 தொகுதியில் முன்னிலையில் இருக்கிறது. அது மட்டுமன்றி முதலமைச்சராக இதற்கு முன்னர் இருந்த அரவிந்த் கெஜ்ரிவால் தான் போட்டியிட்ட புதுடெல்லி தொகுதியிலே தோல்வி அடைந்திருக்கிறார். பாஜக வேட்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவாலை தோற்கடித்திருக்கிறார். அது மட்டுமன்றி மணீஷ் சிசோடியா, அதிஷி மர்லேனா உள்ளிட்ட பல இரண்டாம் கட்ட ஆம் ஆத்மி தலைவர்களும் தோற்று போயிருக்கிறார்கள். பாஜக பெரிய அளவில் வெற்றி பெற்று டெல்லி சட்டசபையை கைப்பற்றுகிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு தொகுதியிலே கூட வெற்றி கிடைக்கவில்லை என்பது அதைவிட ஒரு முக்கியமான செய்தியாக பார்க்கப்படுகிறது. ஆம் ஆத்மி கட்சியினுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக மாறக்கூடும் என்று பலரும் சொல்லுகிறார்கள். அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் பின்னடைவு என்று சொன்னால் அது சந்தேகமே கிடையாது. டெல்லி தேர்தலிலே சட்டசபையிலே ஆம் ஆத்மி கட்சிக்கு தோல்வி.